அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்தி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டுக்கும் நிறைவா போற்றி. முதல் விஷயம், நாளைக்கு ஒரு அருமையான நிகழ்வு. தர்ம ஜாகரன் அப்படின்ற ஒரு அமைப்பு தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த அமைப்பு 2 புத்தகங்கள் வெளியிட போகிறாங்க. அதாவது நாளை 8/1/2026 வியாழக்கிழமை, நேரம் சரியாக 5:30 மணிக்கு அந்த ஃபங்க்ஷன் துவங்கும். இடம் ஐயாவு மகால் 24 கன்வென்ஷன் மினி ஹால், லக்ஷ்மி டாக்கீஸ் ரோடு, ஷெனாய் நகர், சென்னை. இதில் அந்த நூலை வெளியிட போவது நான் தான். ஸோ வாய்ப்பு இருக்கவங்க இதுக்கு நிச்சயமாக வாங்க. உங்களுக்கு இந்த இடம் ரீச் பண்ணுறதுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா 9442636363 9442636363 நம்பரை தொடர்பு கொள்ளவும். ரெண்டாவது நிகழ்ச்சிக்கு வரவங்களுக்கு நான் ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னா, நிகழ்ச்சி ஷார்ப்பாக 7 மணிக்கு முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் இரவு உணவு உண்டு. நம்ம நாமக்கல் வெங்கடேஷோடைய ஃபுட்டு, புல்கா, கடலைக்கறி, அப்புறம் பிரியாணி, வெஜ் பிரியாணி, வெஜ் மட்டன் பிரியாணின்னு சொல்லுவாங்களே நாமக்கல் சைடில். அப்புறம் சாதம், வெள்ளை சாதம், பச்சை புளி ரசம், தயிர், இஞ்சி ஊறுகாய், இதான் நாளைக்கு மெனு. ஸோ வரவங்க கொஞ்சம் ப்ராப்பராக இருந்து சாப்பிட்டு போங்க. தட்டு எடுத்துகிட்டு வர வேண்டாம். குடிக்க தண்ணி எடுத்துகிட்டு வந்து, தண்ணி அங்கே கொடுக்கப்படும். இருந்தாலும் நம்ம ஸ்டைலில் நம்ம தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஒன்று. ரெண்டாவது விஷயம் நம்ம முக்கியமான விஷயம், எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசைன்னா, ரொம்ப பெரிய ஆசை. இந்த திருப்பரங்குன்றம், இப்போ இந்த ஒருத்தர் பூர்ணச்சந்திரன் இறந்து போனார், தீபம் ஏற்றுறது, அதுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் ஏற்கனவே அந்த கோயிலுக்கு கிரிவலம் மதுரை ப்ரோக்ராமுக்கு முதல் நாள் நான் போயிருக்கேன் நண்பர்களோட. 20 நிமிஷம் தான் ஆச்சு. அந்த கோயிலுக்கு கிரிவலம் ஆரம்பிக்கணுன்றது, அதாவது ஏற்கனவே நடந்துட்டுருக்காங்க. நம்ம ஆண்டாள் புத்தல் பேரவை சார்பாக கிரிவலத்தை மூவ் பண்ணணும், மக்கள்கிட்ட கொண்டு போகணும் ஒரு ஆசை. ஸோ அந்த வகையில் திருச்செந்தூர், அதாவது பௌர்ணமி என்னும்போது காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் அல்டிமேட், நம்பர் 2 திருச்செந்தூர், நம்பர் 3 கோயில்பட்டி கழுகாசலமூர்த்தி, நம்பர் 4 இந்த பக்கம் திருப்பரங்குன்றம் தான். இல்லை சொக்கலிங்கம், 2 முருகர். ஓகே, இந்த முருகரை ஏன் கணக்கில் கொண்டு வரேன், இவர் முருகருக்காக கணக்கில் கொண்டு வரல. அது அங்கே அல்டிமேட் என்பது துர்கை. காமாட்சியை அங்கே போய் பார்க்க முடியாதவர்கள் இந்த மலையை சுற்றி வந்தால் போதுன்றது என்னுடைய கணக்கு. ஸோ இனிமேல் ரெகுலராக இந்த கிரிவலம் என்பது இருக்கும். வாய்ப்பு இருப்பவர்கள் ஒரு முறை வாய்ப்பு உருவாக்கி கொண்டு இந்த மலையை சுற்றி பாருங்கள், நிச்சயமாக மாற்றம் வரும். இங்கே அன்னதானம் துவங்கணுமா அப்படின்னா, காலம் கைகூடி நிச்சயமாக அன்னதானமும் துவக்கப்படும். அதுக்கான என்ன சொல்கிறது, காலம் வெகு தொலைவில் இல்லை. திரும்பவும் சொல்கிறேன், இது திருப்பரங்குன்றம் ஹைகோர்ட்டு, பூர்ணச்சந்திரன் இறந்து போனார், தீபம் ஏற்றுவது, தர்கா, சந்தனக்கூடு, இதுக்கும் நம்மளுடைய இந்த ஸ்டாண்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ மார்ச் 2 ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பேரவை சார்பாக கிரிவலம் திருப்பரங்குன்றத்தில் ஆரம்பிக்கவிருக்கின்றோம். இது யாரும் தடை சொல்ல முடியாது. ஏன் கிரிவலம் போகணும்னு யாரும் கேட்க முடியாது, ஏன் கூட்டம் அப்படின்னு கேட்க முடியாது. ஸோ கிரிவலம் நிச்சயமாக நம்ம போகிறோம். இன்ஃபேக்ட் நான் அந்த மதுரை ப்ரோக்ராம் முதல் நாள் கிரிவலம் போனப்போ இன்டெலிஜென்ஸ்லாம் பயந்துட்டாங்க. என்ன சார், ஏன் இவ்வளோ வந்திருக்கீங்க, எவ்வளோ போகிறீங்க, அவங்களுடைய ரொட்டி நம்ம பின்னாடியே வந்தாங்க. ஏதாவது போராட்டமாக அதெல்லாம் ஒரு 100 பேர் நடந்து போனதுனால. இது முழுக்க முழுக்க இறைப்பணியில் நாம், அதனால் இந்த விஷயத்தை சொல்ல ஆசைப்பட்றேன். ஸோ 3வது விஷயம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி என்னோடய அலுவலகத்தில் ஒரு மீட்டிங் நடந்தது. இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் அந்த மீட்டிங் நடந்தது. எனக்கு 3 கசப்பான அனுபவங்கள். இது ஏன் எங்களோட இன்டர்னல் மீட்டிங்கை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, அந்த மீட்டிங்கில் நடந்த விஷயத்தை நான் பேசலை. மீட்டிங்க்கு வந்தவர்களால் நடந்த விஷயத்தை நான் சொன்னால் தான் நீங்கள் நாளைக்கு ஒரு 4 இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கலாம். முதல் விஷயம், இந்த காசி போயிட்டு வந்த பிறகு அதில் நிறைய பேரோட லக்கேஜஸ் என்னோடய அலுவலகத்தில் இருக்குது. அப்புறம் அதுக்காக வாங்கின பெனாயில், அதுக்காக வாங்கின டிஷ்யூ பேப்பரு,
வாட்டர் பாட்டில் அது மாதிரி மானாவாரியாக வந்து ஒரு குடோன் மாதிரி நம்ம ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. அதனால் வந்து இந்த வாட்டர் பாட்டில் மட்டுமே ஒரு 3000 பாட்டில் இருக்கும். அது ஒரு ஓரமாக இருக்குது அந்த பாட்டில். அதனால் வந்து நான் பொதுவாக டேபிள் மேலே எந்த பொருளுமே வைக்க மாட்டேன். என்னோடய டேபிள் மேலே ஆஃபீஸ் விட்டு வெளில போகும்போது ஒரு பொருள் கூட டேபிளில் இருக்காது. அதனால் வேறு இடம் இல்லை அப்படின்றதுனால அந்த ஆண்டாள் கேலண்டர்லாம் அந்த கொடுக்க வேண்டியவங்களுக்குலாம் உள்ள கேலண்டரை வந்து டேபிள் மேலே வச்சுட்டேன். இதில் என்னென்னா அந்த மீட்டிங் முடிஞ்சது, மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு 30 பேர் கிளம்பிட்டாங்க. மிச்சம் சீனியர் லீடர்ஸ்க்கு இன்னொரு மீட்டிங் இருந்தது. ஸோ அதில் அவங்களாம் இருக்க மாட்டாங்கன்னா கிளம்பிட்டாங்க. அப்போ நான் லிஃப்ட்டு ஏறதுக்காக சாப்பிட்டு நான் கடைசியாக சாப்பிட்டு வந்து லிஃப்ட்டு ஏற வர நண்பர்களோட பார்த்தா கேலண்டர் இருக்குது, ஆண்டாள் கேலண்டர். இது என்ன கேலண்டர் இங்கே இருக்குன்னு கேட்டேன். இது உடனே ஒருத்தர் பேரை சொல்லி அவர் எடுத்து வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு. எனக்கு பொதுவாகவே வந்து எனக்கு எந்த விஷயத்துலையுமே எனக்கு அதிகம் கோபம்லாம் வராது. ஆனால் ஆண்டாள் விஷயம்னும்போது அது வந்து உச்சக்கட்ட கோபம் கொடுக்கக்கூடிய விஷயம். ஆண்டாளை திட்டினாலும் சரி தான், ஆண்டாளை திருநாளும் சரி தான், ரெண்டும் ஒன்று தானே. அதாவது இப்படி தான் திட்டினாலும் திட்டல இன்றைக்கி செம்ம திட்டுனேன். ஆனால் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டல, நான் செம்ம திட்டுனேன். அதுக்கப்புறம் அந்த திட்டு வாங்கினவர் வந்து மறுபடியும் மேலே வந்து ரொம்ப நல்ல ஒரு மாதிரி 4வது மாடிக்கு வந்து இந்தாங்க நீங்கள் வச்சுங்க சார் அப்படின்னு சொல்லி கொடுக்க வந்தார். அப்போ நான் உண்மையிலே ஒரு வார்த்தையை சொல்லி திட்டினான். இதில் எனக்கு என்ன வருத்தம், நீங்கள் உங்களுக்கு என்ன செய்தி அப்படின்னு சொன்னால், அப்படி நான் வாங்கலை, நீங்கள் எடுத்துட்டீங்க, நீங்கள் போயிடுங்க, இந்த பக்கம் உங்களை முதல்ல முடிக்கூடாதுன்னு சொல்லி அவரை அனுப்பிச்சி விட்டேன். நான் ஒரு வீட்டுக்கோ ஒரு ஆஃபீஸ்க்கோ போகிறீங்க, நமக்கு சம்மந்தம் இல்லாத இடம், தெரிஞ்சவங்களோ சொந்தக்காரங்களோ யாரோனா இருக்கலாம். அங்கே அந்த வீட்டு உரிமையாளருடைய அனுமதி இல்லாமல், அந்த அலுவலக உரிமையாளர் அனுமதி இல்லாமல் ஒரு பேப்பரை கூட தொடக்கூடாது. ஒரு பேப்பரை கூட தொடக்கூடாது. அதுதான் வந்து ஒரு மனிதனுக்கு அழகு. நிறைய பேர் வந்து இந்த வந்து ஒரு என்ன சொல்கிறது, தரங்கட்ட வாழ்க்கையை வாழ்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எதெல்லாம் எதாவது ஒன்று, எதாவது டைரி இருக்குமா, எதாவது குறிப்புகள் இருக்குமா, ரகசிய குறிப்புகள் கிடைக்குமா அப்படின்னு வந்து பார்க்கக்கூடிய பழக்கம் உள்ளவங்களே எனக்கு தெரியும். நான் அவங்க கூட பயணப்பட்டிருக்கேன். ஸோ முதல் விஷயம், அவங்களுடைய அனுமதி இல்லாமல் எந்த பொருளையுமே தொடக்கூடாது. 2வது விஷயம், அவங்க அனுமதி இல்லாமல் ஒரு பொருளை எடுத்துகிட்டு போகிறதும் தவறு. ஏன்னா அந்த கேலண்டர் நான் வந்து கொடுக்க வேண்டியவங்களுக்காக மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நான் ரொம்ப சங்கடமாக போச்சு. என்னடா இது வந்து தெரியாமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, இது போன்ற நபர்களே அப்படின்னு சொல்லிட்டு. 2வது, என்னுடைய அலுவலகம் நான் உட்காந்துருக்க ரூமுக்கு வெளியில் போகிறேன். அங்கே தண்ணி லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னென்னு பார்த்தா அங்கே ஒரு 4 பேர் யூரின் போயிருக்காங்க. இது ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதாவது நீ ஒரு பப்ளிக் டாய்லெட்டை நீ எப்படி யூஸ் பண்ணுறியோ, நீ வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணால் உனக்கும் வந்து அதே போல் ஒழுங்கான ஒரு விஷயத்தை திரும்ப அது நல்லதுலையோ கெட்டதுலையோ ஒரு நல்ல விஷயத்தை உனக்கு கடவுள் காமிச்சு கொடுப்பார். நீ ஒரு நல்ல இடத்துல போயிட்டு உனக்கு வந்து ஒருத்தங்க இலவசமாக கொடுக்குறாங்க, உனக்கு வந்து சாப்பாடு போட்டு உனக்கு வந்து ஒரு ஏசியை போட்டு உட்கார வச்சு ஒரு பெரிய மீட்டிங் சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த இடத்துல அந்த ஆஃபீஸ்க்கு தான் 4வது மாடியில் ஒருத்தரோ 2 பேரோ 3 பேரோ யூரின் போயிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அப்போது அவங்க கூட நம்ம ட்ராவல் பண்ணுறது சரியா, திருடினவங்க கூடயும் அந்த வந்து யூரினேட் பண்ணுறவங்க கூடயும் ட்ராவல் பண்ணுறது சரியான்றது இன்றைக்கி ஒரு கேள்வி எனக்கு எழுந்திருக்கின்றது. நான் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி அயோக்கியத்தனம் நான் பண்ண மாட்டேன். 3வது வந்து இந்த தண்ணி பாட்டில்னு சொன்னால் பார்த்தீங்களா, எல்லாமே இந்த காசிக்கு போயிட்டு வந்தது வேறு மக்களுக்காக பிடிச்சி வச்ச தண்ணி, மினரல் வாட்டர் பாட்டில். நார்மலாக என்ன பண்ணோன்னா, அந்த 20 லிட்டரு டாப் பெட் பாட்டில் இருக்கும், இந்த பபுள் டாப் பாட்டில். அதில் வந்து ஒரு கீழே ஒரு ஜார் மாதிரி இருக்கும். அது வந்து என்றைக்கும் எவனும் எந்த ஆஃபீஸுமே கழுவுனது கிடையாது. அதில் வந்து ஒரு 500 பேர் வாய் வச்சுட்டு போயிருப்பாங்க. அந்த டம்ளரில் தான் எல்லாம் குடிப்பாங்க. நான் அதெல்லாம் வேணாம், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் யாராவது வந்தாங்கன்னா தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்துருவேன். இங்கே வந்தவங்களும் அப்படி வந்து ஒரு தண்ணி பாட்டில் உடைச்சு எல்லோரும் குடிக்கலாம். ஆனால் அந்த மீட்டிங் வந்தவங்க பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான மக்கள் எல்லோரும் ஆளுக்கு ஒரு தண்ணி பாட்டில் எடுத்து குடிச்சிட்டு பாதி வச்சுட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்க. 8 தண்ணி பாட்டில் வேஸ்ட்டு. இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்கார், அதிகாரின்னு சொல்லுவாங்க. அவர் பாலாஜின்னு சொன்னார், சொக்கலிஞ்சி நீங்கள் பண்ண தப்பு, இவங்களாம் 20 லிட்டர் வைக்கணும், நீங்கள் எதுக்கு இது மாதிரி எல்லாத்தையும் வச்சுங்க. நான் சொன்னேன், அது என்னோடது கிடையாது, அது வந்து காசி ட்ரிப் அவங்க போனவங்களோட பொருள் எல்லாமே இவங்க எடுத்துகிட்டு போய் இவங்க வந்து இது மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் எடுத்து குடிங்கன்னு சொன்னேன். ஆளுக்கு ஒரு பாட்டில் குடிச்சிட்டு பாதி வச்சுட்டு போவாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ உங்களுக்கும் நான் சொல்கிறது, எல்லோருக்குமே நான் சொல்கிறது என்னென்னா, பொதுவாக இது போல் பொது இடங்களுக்கு போகும்போது அந்த ரிசோர்ஸஸை வேஸ்ட் பண்ணாதீங்க.
லைட்டை போட்டு போகிறது, ஏசி போட்டு போகிறது, ஃபேனை போட்டு போகிறது, இது தவறு. இது மிகப்பெரிய தவறு. ஒரு 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 என்ன சொல்கிறது, நம்ம எப்படி ஒரு இடத்த நல்லபடியாக வச்சுருக்கோமோ வெளி இடத்த, அப்படி நம்ம இடம் நல்லபடியாக இருக்குது. அப்போ தான் நம்மளோட வீடு நல்லபடியாக இருக்குன்றதை புரிந்து கொள்ளுங்கள். ஸோ போகிற இடத்துல திருடாதீங்க, போகிற இடத்துல அசிங்கப்படுத்தாதீர்கள், போகிற இடத்துல அந்த ரிசோர்ஸை வேஸ்ட் பண்ணாதீங்க. இது 3மே முக்கியமான விஷயங்கள். அதே போல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு போகிறீங்கன்னா அந்த வீட்டில் ஒரு பெட் இருக்குது. அந்த பெட்டு அந்த வீட்டார் யூஸ் பண்ணுற பெட்னு வச்சுக்கலாம். அதில் நம்ம படுக்கக்கூடாது. சொல்லி நம்ம ஹோட்டலில் போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால், நான் படுத்துக்கிறேன், ஏன்னா பணம் கொடுக்குறோம், நம்ம அவன் துவைக்கிறான்ற நம்பிக்கையில் படுக்கிறோம். ஏன் பெட்டில் படுக்கக்கூடாதுன்னா, அது அதுக்கு பின்னாடி சில காரணங்கள் இருக்கின்றன. ஒரு வீட்டில் போய் ஒருத்தவங்க பெட்டில் படுக்கிறது. நம்பர் 2, எனக்கு தெரிந்த வகையில் ஒரு பெரிய வைணவ பெரியவர் அது போல் பெட்டில் படுக்க மாட்டார், அவர் தரையில் தான் படுத்துப்பார். ஏன்னா அந்த பெட்டை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அந்த கட்டையில் படுத்துப்பார். நான் பார்த்துருக்கேன், ஃபிசிக்கலாக பார்த்துருக்கேன், நாமக்கல்லில் பார்த்துருக்கேன் அந்த விஷயத்த. எனக்காக ஒரு மீட்டிங் பேச வந்தபோது இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துங்க. ஒரு பொருளை எடுக்கிறது, அவங்க ஃபோனை எடுக்கிறது, ஃபோனில் ஒரு ஃபோட்டோ பாருங்கன்னு கொடுப்பாங்க. அந்த ஃபோட்டோவோடு நிறுத்தாமல் உடனே ஸ்வைப் பண்ணி அடுத்த ஃபோட்டோ பார்க்குறது, மேலே ஃபோட்டோ பார்க்குறது, கீழே ஃபோட்டோ பார்க்குறது, நான் இப்படி தூக்குறது, இப்படி அமுக்குறது, இதெல்லாம் ஒரு கீழ்த்தரமான வளர்ப்புன்னு தெரிஞ்சுக்கலாம். அவன் எதை சொல்லணும் அதை மட்டும் நீங்கள் பண்ணணும். அவங்கள அனுமதி இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடாது. இப்போ எனக்கு இன்றைக்கி ஒரு பெரிய படிப்பு என்னென்னா, நான் கொஞ்சம் என்னை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நேரம் வந்ததாக நான் கருதுகின்றேன். இவ்வளோ கேவலமாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கல. பூனைக்கு யார் மணி கட்டுவதுன்ற இடத்துல பூனையே நானாக இருந்து நானே எனக்கு மணி கட்டிக்க வேண்டியதான். பார்க்கலாம் என்ன நடக்கும்ன்றத காலம் தீர்மானிக்கும். ஸோ இந்த இடத்துல இதை ஒட்டி நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ வேணால் கோவப்படுங்க, ஆனால் சத்தமாக பேசக்கூடாது. அப்படியே ஆக்ரோஷமாக, ஆவேசமாக, கோபமாக இருந்தால் கூட சாஃப்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். நான் எனக்கு அந்த விஷயத்தை நான் கையாண்டேன். நான் சத்தமாக பேசலை, சத்தமாக பேசலை, இது சத்தியமான உண்மை. நம்பர் 2, நீங்கள் இப்போ இதுக்காக நான் கவலைப்படுறேன், இது என்னடா இப்படிப்பட்ட ஆட்களோடையா அப்படின்னு கவலை உண்டு. ஆனால் நான் புலம்ப மாட்டேன். பார்க்குறவங்களாம் ஃபோனை பண்ணி என்ன இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ண இவங்க இப்படி தான், இனிமேல் நம்ம அலுவலகத்தில் இது போல் மீட்டிங் நடத்தக்கூடாதுன்றது முடிவுக்கு அவங்க எனக்கு தள்ளதுனால இனிமேல் அந்த டெசிஷன் நான் எடுக்க மாட்டேன், தவறான டெசிஷன். அப்போது நான் புலம்பலை, முடிவெடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக இந்த கவலைப்பட்ட விஷயங்களை நான் கொண்டு வந்திருக்கணும்னு நீங்கள் புரிஞ்சுங்க. நீங்களும் கவலை இருக்குன்னா புலம்பாதீங்கன்றதான் எங்கள் கருத்து. இது ஒரு கஷ்டம் தானே. அப்போ இந்த கஷ்டத்தில் நமக்கு கஷ்டத்துக்கு ஆழ்த்திருக்காங்க. இதை நான் குறையாக சொல்லலை, இந்த குறையை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு அறிவுரையாக சொல்கிறேன். அப்போது கஷ்டங்கள் எப்போது வந்தாலும் அடுத்தவரையோ சூழ்நிலையோ குறை சொல்லாமல் அதை கடந்து செல்ல பழகுங்கள். 4வது இப்போ எல்லாருக்கூடையும் நான் இருக்கிறேன்றது எனக்கு ஒரு மகிழ்ச்சி, அது எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் எனக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, கூட்டத்தில் ஒருவனாக நான் இல்லை. எல்லாருக்கூடையும் நான் இருக்கிறேன், ஆனால் நான் கூட்டத்தில் ஒருவன் அல்ல. 1000ல் ஒருவன், லட்சத்தில் ஒருவன், கோடியில் ஒருவன் நான் எனக்கு நானே மார்க் போட்டுப்பேன். ஸோ நீங்களும் எல்லோருடன் இருங்க, ஆனால் கூட்டத்தில் ஒருவனாக கரைந்து போய்விடாதீர்கள். இன்றைக்கி நடந்த விஷயத்துக்கும் இந்த 4 லைனுக்கும் பெரிய தொடர்பு உண்டு. அதனால தான் என்னால் தைரியமாக இதை முன்வைக்க முடிகின்றது. இந்த விஷயத்தை இதிலேருந்து ஒரு கருத்தை நீங்கள் எடுத்துக்கன்னு சொல்ல முடியுது. இதோட ஒரு விஷயம் என்னென்னா, இன்னும் ஒரு 4 விஷயம் இருக்குது, இது நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்றைக்கி நான் சொல்ல வேண்டிய 2 விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். ஒரு விஷயம் என்னென்னா, இந்த புத்திசாலித்தனம் என்பது ரொம்ப இன்றியமையாததாக நான் பார்க்கின்றேன். அதுக்கு நான் நிறைய கதைகள் படிப்பேன். இது ஒரு 3-4 மந்த்ஸ் பேக் இருக்கும். நான் கதை படித்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இன்றைக்கி இந்த வீடியோ போடுறதுனால இந்த கதையை திரும்ப ரிவைண்ட் பண்ணி பார்த்தேன். அப்போது அந்த கதையில் ஒரு திருடன், அவனுக்கு மிக நெருக்கமான ஒரு அரசியல்வாதி, 2 பேரும் ஒரு பெரிய லூலு மால் மாதிரி ஒரு ஹைப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போவாங்க. எப்படியோ அந்த திருடன் அவன் செம ஸ்மார்ட் திருடன். ஒரு 3 சாக்லேட்டு, விலையுந்த 3 சாக்லேட்டை திருடிட்டு வந்துடுவான். வந்துட்டு அரசியல்வாதிகிட்ட சொல்லுவான், லூசு பேல நீ என்ன பெரிய ஆள்னு சொன்னிய பார்,
3 சாக்லேட் யாருக்கும் தெரியாமல் எடுத்து வந்துட்டேன் அப்படின்னா ரொம்ப ஷாக் ஆகிடுவான் அரசியல்வாதி. இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல், சரி நான் உனக்கு ஒரு மேஜிக் காமிக்கிறேன், நீ வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அதே கடைக்கு மறுபடியும் போவாங்க. அப்போ அந்த கடையோடைய சேல்ஸ்மேன்கிட்ட போயிட்டு அந்த விலையுந்த சாக்லேட்டு கேட்பாங்க. உடனே கேட்டவுடனே அவன் கொடுப்பான். இவன் சாப்பிடும்போது பில் போடணுன்ட்டு, வெயிட் பண்ணு நான் உங்களுக்கு மேஜிக் காமிக்கிறேன், அதுக்கப்புறம் நீ பில் போடு அப்படின்னு சொல்லுவான். சாப்பிட்ருவான். 2வது முறை அதே சாக்லேட் கேட்பான், அதே போல் சாப்பிட்ருவான். 3வது முறை கொடுக்கும்போது என்னையா சாப்பிட்டே இருக்க, பணம் கூடியா அப்படின்போது, இரியா நான் தான் மேஜிக்னு சொல்கிறேன், என்கிட்ட தான் இவ்வளோ டாலர்ஸ் இருக்குன்னு அந்த பணத்தெல்லாம் காமிப்பான், இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே 3வது சாக்லேட் சாப்பிட்ருவான். சாப்பிட்டதுக்கப்புறம் அப்போ கடைக்காரனுக்கு கொஞ்சம் கோபமாக வந்துடும். 1 சாக்லேட் ஓகே, 2 சாக்லேட் ஓகே, 3வது சாக்லேட் சாப்பிட்டேன், என்ன மேஜிக் காமிக்கிறேன் ஒன்றுமே இல்லாமல் இருக்க, ஒழுங்காக மரியாதையாக பணத்தை கொடுன்னு சொல்லும்போது, அவசரப்படாத, அப்படி மந்திரம் சொல்லி திறந்துட்டு சேசி அந்த கையெல்லாம் அசைச்சு அப்படின்னு காமிப்பான். அங்கே போய் அங்கே ஒருத்தர் நிற்கிறார்ல, அவர் பாக்கெட்டில் பாரு ஆனால் பாக்கெட்டை பார்க்குறாங்க. வலது பாக்கெட்டில் இடது பாக்கெட்டில் வலது ஓரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே போய் இடது பாக்கெட்டில் கை விடுறாங்க. அதோட அந்த பாக்கெட்டோட வலது ஓரமாக அந்த 3 சாக்லேட் இருந்தோடனே கடைக்காரங்களாம் அப்படியே மெய் செலுத்து போயிடுவாங்க. உடனே இவருக்கு ஒரு 1000 ரூபாய் பரிசு, $1000 பரிசுன்னு வச்சுங்களேன். $1000 நம்ம ஊருக்கு 90,000 ரூபாய் அவருக்கு பரிசு கொடுப்பார். ஜிஎம் கொடுத்து அது ஒரு வீடியோவாக ஷூட் பண்ணி ரொம்ப பிரபலமாக ஒரு வைரல் வீடியோ ஆனதாக அந்த கதை முடியும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த திருடன் மயக்காட்சி வந்திருப்பான். இப்போ இது ஒரு வகையான புத்திசாலித்தனம். நான் சொல்கிறேன், ஐ வில் கம் பேக் டு. 2 3 பேர் நல்லா படித்தவங்க ஒன்றா தான் இருப்பாங்க எப்போவுமே. அவங்களுக்கு ஒரு எதிர் வீட்டில் ஒரு 3 பேர் அண்ணன் தம்பிங்க 3 பேர். அவங்க லாயர்ஸ் எப்போ ரொம்ப திமிர் ஜாஸ்தி. இவங்க 6 பேரும் ஒரு இடத்துக்கு பயணப்படுவாங்க. இவங்க பயணப்படுறாங்க, அவங்களும் பயணப்படுறாங்க. அப்போ 2 பேரும் ஒரே இடத்துக்கு தான் போகும்போது அப்போது டிக்கெட் வாங்குற இடத்துல நிற்பாங்க. இவங்க 3 பேருக்கு அந்த படித்தவங்க இருக்காங்க இல்லையா, உதாரணத்துக்கு நம்ம இன்ஜினியரிங் படித்தவங்க வச்சுக்கலாம். இன்ஜினியர்ஸ் ஒரு டிக்கெட் வாங்குவாங்க. இப்போ அந்த லாயர் 3 டிக்கெட் வாங்குவான். என்னடா இது 3 பேர் வரலையா, ஒரு ஆள் தானே அந்த லாயர் ஃபேமிலிலேருந்து ஒருத்தன் கேட்பான், ஏன்னா 3 பேர் தான் பயணப்பட போகிறோம், அப்போ டிக்கெட் ஒன்று தான் எடுத்திங்கன்னா வெயிட் அண்ட் சீன்னு சொல்லிடுவான். கரெக்டாக டிக்கெட் செக்கிங் வரும்போது 3 பேரும் அந்த இன்ஜினியர்ஸ் 3 பேரும் ஒரு டாய்லெட்டில் போய் ஒளிஞ்சுப்பாங்க. அப்போ டிக்கெட் ப்ளீஸ் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும். உடனே அந்த கதை லைட்டாக திறந்து ஒரு கையில் டிக்கெட் மட்டும் கொடுப்பான். அவர் உடனே ஓகே நான் தான் ஃபைனல் டிக்கெட் செக்கிங், அதனால் டிக்கெட் இது இது நெட்டு டிக்கெட் கிடையாது, இது ஃபிசிக்கல் டிக்கெட், நான் கையில் வச்சுக்கணும்னு சொல்லி அவர் எடுத்துகிட்டு போயிடுவார். இவங்க 3 பேரும் அப்புறம் வந்துடுவாங்க. இவங்க பார்த்தோன்னே இவங்களுக்கு ஸ்பீச்லெஸ், என்னடா இது ஒரு டிக்கெட் எடுத்து 3 பேரும் ஹாப்பியாக வந்துட்டான்னு இறங்கிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ திரும்ப அதே போல் வரும்போது திரும்பவும் இவங்களும் வருவாங்க, அவங்களும் வருவாங்க. அப்போ இந்த லாயரில் ஒருத்தன் சொல்லுவானா, இந்த வாட்டி நாம் அவங்கள ஸ்பீச்லெஸ் ஆக்கிடுவோம், ஒரே ஒரு டிக்கெட் வாங்குன்னு சொல்லுவான் அந்த லாயர் ஃபேமிலியில் ஒருத்தன். அவங்க சரின்னுவாங்க. அவங்க ஐடியா தெரிஞ்சு போச்சு, டிக்கெட் செக்கிங் வரும்போது அவர் ஃபிசிக்கல் டிக்கெட்னால் அவர் வாங்கிட்டு போயிடுவார், நமக்கு டாய்லெட்டில் போய் ஒழிஞ்சிக்கணுன்ட்டு. என்ன பியூட்டினா, இந்த அட்வொகேட் ஒரு டிக்கெட் வாங்கிடுவாங்க 3 பேர் சேர்ந்து. ஆனால் அந்த இன்ஜினியர்ஸ் ஒரு டிக்கெட் கூட வாங்க மாட்டாங்க ரிட்டர்னில். என்னன்னு கேட்பாங்க, வெயிட் ஃபார் த மேஜிக்னு சொல்லிடுவாங்க. அப்போ டிடி சவுண்டு எல்லாருக்கும் டிடின்னு எல்லாம் சொன்னோன்னே இவங்க 2 பேரும் டக்குன்னு ஆப்போசிட் டாய்லெட்டில் 2 பேரும் ஒழிஞ்சுப்பாங்க, 6 பேரும். அப்போது கொஞ்சம் நேரம் கழித்து அட்வொகேட்டு டோரை ஒருத்தவங்க தட்டி டிக்கெட் ப்ளீஸ் அப்படின்னு கேட்பார். உடனே அந்த அட்வொகேட் ஒரு டிக்கெட்டை கொடுத்துருவார். அவங்கள்ட்ட 2 டிக்கெட் கொடுப்பாரு. அந்த டிடி மாதிரி வந்தவர் வாங்கிட்டு போயிடுவார். ஆக்சுவலாக அதை வாங்கினது நம்ம இன்ஜினியரில் ஒருத்தன். மறுபடியும் அந்த டிடி வரும்போது இவங்க வேறு பாத்ரூம் ஒரு டிக்கெட் காமிச்சா 3 பேர் வந்துடுவாங்க. 3 அட்வொகேட்டும் மாட்டிக்கிட்ட தான் அந்த கதையை முடிச்சிடும். இது ஒரு வகையான பிரில்லியன்ஸ். இது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம எல்லாருக்குமே இந்த பிரில்லியன்ஸ் இருக்கின்றது. நம்ம எல்லாருக்குமே ஒரு அரசியல்வாதி ஒழிஞ்சிருக்கான், ஒரு திருடன் ஒழிஞ்சிருக்கான், ஒரு இன்ஜினியர் ஒழிஞ்சிருக்கான், ஒரு வக்கீல் ஒழிஞ்சிருக்காரு. ஆனால் நாம் ஏனும் எல்லா இடத்துலையுமே சரியாக இருந்து சில இடங்களில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை நம்ம சந்திக்கிறோம்.
இந்த புத்திசாலித்தனம் அந்த இடத்துல தோற்று போயிடுது. அதுக்கு பல்வேறு காரணங்களை என்னால் கூற முடியும். ஆனால் அதுபோல் நீங்கள் தோக்கக்கூடாது. நீங்கள் எப்பொழுதுமே புத்திசாலியாகவே வாழணும், இருக்கிற வரைக்கும் புத்திசாலியாகவே இருந்துட்டு மறையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், அடுத்த ஒரு பொருள் மேலே ஆசை வைக்காதீர்கள். அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன இருக்கின்றதோ அதை வைத்து மகிழ்ச்சியாக இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் எப்பொழுது அளவுக்கு மீறிய ஆசை அடுத்த ஒரு பொருள் மேல் ஏற்படுகின்றதோ அது பொறாமையாக மாறி உங்களை ஏதோ ஒரு இடத்தில் வஞ்சத்தில் வீழ்த்தும். அதுக்கு தான் இந்த 2 கதைகளும் நான் சொன்னேன். ஸோ நாம் ஒரு அரசியல்வாதியாகவும் இருக்க வேண்டாம், ஏமாத்துகிற திறனாகவும் இருக்க வேண்டாம். ஏன்னா அவனுக்கு நிச்சயமாக அப்புறம் ஏமாற்றம் கிடைக்கும். அதே போல் அந்த வக்கீல்களாகவும் இருக்க வேணாம், முட்டாளாகவும் இருக்க வேணாம், இன்ஜினியர் போல் புத்திசாலியானவும் இருக்க வேணாம். நாம் நாம இருப்போம். நாம் இருக்கிற பட்சத்தில் நமக்கே நமக்கான நாட்கள் இனிமேல் எப்பொழுதுமே நமக்கே கிட்டும். அதற்காக ஆண்டாளை நான் பிரார்த்திக்கிறேன். நீங்கள் அனைவரும் சிறப்பாக, நிம்மதியாக, நிறைவாக, மகிழ்ச்சியாக வாழ்ந்து மகிழ்ந்திட ஆண்டாள் நிச்சயம் துணை நிற்பாள். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுக என் தாய் ஆண்டாள் என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன். நாளைக்கு சாயந்தரம் 5:30 மணிக்கு எல்லோருமே ஷனாநகர் ப்ரோக்ராமுக்கு வாங்க. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம்.